பொதுவாக இந்த நம்முடைய நாட்களிலே ஒரு கிறிசிஸ் என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு விதமான ஒரு திகைப்பு. அது என்னவென்று சொன்னால் வழிபாட்டு தலங்கள் மூடப்படுவது அல்லது வழிபாட்டு தலங்கள் திறப்பது, அதுபோன்ற ஒரு நிலைமை என்று சொல்வது கிறிஸ்துவத்திற்கும் நம்முடைய ஆண்டவருடைய சபைக்கும் பொருந்தும். ஏனென்றால் சபை கூடுவதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஒரு இடத்திலே வந்து கூடினார்கள். இயேசுவும் அப்படி அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி வருகிறீர்களோ என்று அவர் கூறினார். தட்ஸ் கரெக்ட். அதெல்லாம் இருந்தாலும் இந்த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி, அந்த உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய அது பொதுவாக இருந்தாலும் மையப்பகுதி என்னவென்று சொன்னால், we are the temple of God. நாம் தான் தேவனுடைய ஆலயம். nobody can shut that door. அந்த ஆலயத்தினுடைய கதவை யாரும் அது பூட்ட இயலாது. ஆகவே அதுபோன்ற இந்த கடுமையான இந்த கொடிய நாட்களிலே த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்திலுமே கூட இந்த வழிபாட்டு தலங்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனும் அதை பேசிக்கொள்ளலாம். அதில் கொஞ்சம்தான் அதில் வேல்யூ இருக்கக்கூடும். கொஞ்சம் வேல்யூ என்னவென்று சொன்னால், எஸ், நம் தேவனுடைய ஸ்தலமாய் கூடி வர வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் த கோர் பாயிண்ட், முக்கியமான பகுதி என்னவென்றால், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். அவனே தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். ஹூ கேன் க்ளோஸ் த டோர்? யார் அந்த ஆலயத்தை அதை ஒருவன் மூட முடியும்? எனவே வழிபாட்டுத்தலம் என்று பேசிக்கொண்டு இருப்பதெல்லாம் இட் இஸ் ஜென்ரல், பொதுவான, டு ஆல் ரிலீஜன், எல்லா ரிலீஜனுமே பேசுகின்ற ஒன்றை போல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை. ஹூஸ் இல்லை, இதை யார் அப்படி சொல்லக்கூடும்? ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆகவே ஆலயத்திலே காட் சுட் பி தேர். தேவன் அங்கே இருக்கிறார். அந்த மசூதியின் ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அந்த இடத்திலே திரைச்சிலைக்கு பின்னால் சிகனா மகிமையோடு அங்கே கிருபாசன தண்டையிலே அவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்ததா? எஸ். அதுபோன்று போலவே தாவீது சியோன் மலையிலே வைத்து அவருடைய உடன்படிக்கை பெட்டி வைத்து அங்கே ஆராதித்து அங்கேயும் அவனுடைய மகிமை இருந்ததா? எஸ். சாலமோன் அவனுடைய ஆலயத்தை கட்டி இருந்தபோது அங்கே தேவனுடைய மகிமை வாசமாக இருந்ததா? கரெக்ட், எஸ். ஆனால் புதிய உடன்படிக்கை என்று வருகிற ஒரு இடத்திலே, அந்த பகுதியிலே நமக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு நான் போவதை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார். ஒன்றை நான் நாடினேன், அதையே நான் தேடுவேன். நம்முடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையும் நம்முடைய முகத்தினுடைய மகிமையை நான் காண்பதும். ஓ கர்த்தாவே, உன்னுடைய ஆலயத்தின் வாசலிலே நான் அரசனாக இருந்தாலும், நான் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது, சபையிலே அரசன் ஆண்டி எல்லாம் ஒன்றும் வேறுபாடு 100க்கு 100 இல்லை. ஏ ட்ரூ கிறிஸ்டியன் சர்ச், உண்மையான கிறிஸ்தவ சபை என்று சொல்வதில்லை. அங்கே படித்தவன் என்பதற்கோ, அங்கே படிக்காதவன் என்பதற்கோ, பணம் படைத்தவன் என்பதோ, ஏழை என்பதோ 100க்கு 100 வித்தியாசம் இல்லை. தட் cannot be a church. அது ஒரு சபை என்று இருப்பதில்லை. அது ஏனென்றால் we all gather, நாம் கூடி வரும் பொழுது நம்ம எல்லோருமே we are the children of God. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சில்ட்ரன், பிள்ளைகள். எனவே there is no difference there. ஆகவே தான் தாவீது சொன்ன, நம்முடைய ஆலயத்தில் நான் ராஜனாய் வந்தால் என்ன? ஐ வாண்ட் டு பி ஆர்டினரி. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காவல்காரனை போலவே என்னுடைய வாசலில் நான் இருக்கத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். அது போதும். ஓ கர்த்தாவே, நான் ஆடம்பரத்திலேயும் ஆகாமியர் கூடாரங்களிலேயே பெரிய அங்கு விருந்தில் வைத்து புசிப்பதை காட்டிலும் நம்முடைய ஜனத்தோடு, தெய்வ பிள்ளைகளாக வாழ்கிற ஜனத்தோடு வாழ்கின்ற இந்த சபையிலே, ஆலயத்திலே ஆர்டினரி மேன், சாதாரணமாக இருக்க விரும்புகிறேன் அவர் கூறினார். அதுபோன்ற அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பகுதியை புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சபை என்று சொல்வது, இயேசு சொன்னார், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கின்ற
அந்த சபை என்று ஒன்று வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட் ஆலயம் என்று இருக்கிறது கூடி வர வேண்டுமா, கூடி வர வேண்டும். ஹல்லேலூயா. அண்ட் வி வாண்ட் டு டூ தட். அதை நாம் செய்ய தொடர்ந்து விரும்புகிறோம். ஆனால் த கோர் பாயிண்ட் இஸ், முக்கியமான பகுதி என்னவென்றால், ஐ மைசெல்ஃப் பி த டெம்பிள் ஆஃப் காட். நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஆலயத்திற்கு சென்றோம், நாங்கள் ஆராதனை செய்தோம், பாடினோம், ஆடினோம் என்று சொல்வதெல்லாம் தட்ஸ் ஓகே, யூ கேன் டூ எனி திங். நான் அதுதான் பெரிது என்று எண்ணுகின்ற ஒரு கிறிஸ்துவமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஒரு வித்தியாசம் இல்லை. உலகமெங்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ வழிபாட்டு தலங்களைப் போலவே நீங்களும் உங்களுடைய வழிபாட்டு தலமும் இருந்துவிட்டு போகுமே அல்லாமல் இந்த யூனிக் கிறிஸ்டியன் சர்ச், உத்தமமான கிறிஸ்துவ ஆலயத்திற்குரிய மக்களாக இருந்துவிட இயலாது. உத்தமமான கிறிஸ்துவனுடைய ஆலயத்தினுடைய மக்கள் யார் என்று சொன்னால், they themselves are the temple of God. அவர்களே தேவனுடைய ஆலயமாக இருப்பார்கள். and they will have their own God. அவர்களுக்குள் அவருடைய சொந்த தேவன் அங்கே வாசமாக இருப்பார். அந்த செகனா மகிமை தங்குகின்ற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தைப் போலவே டீப் இன்சைட் த ஸ்பிரிட், அவருடைய ஆவிக்கு உள்ளாக, டீப் இன்சைட் த ஹார்ட், அவருடைய இருதயத்திற்குள்ளாக God would be there. தேவன் அங்கே இருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவன் மனுஷனுக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருந்த அந்த திரையாகிய பாவம் என்ற அந்த பகுதியை விலக்கிவிட்டு அதைத்தான் முதலாவது விளக்க வேண்டும். ஒரு ஏனி சேர்ந்த சபையிலையும் உலகமோ பாவமோ வைத்து கொண்டு அங்கே வாழ்வது என்பது ஒரு காலம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே உங்களையும் தேவனையும் பிரிப்பதெல்லாம் பாவம்தான். இட் சுட் பி ஓவர் கம். அது ஜெயம் பெற வேண்டும். இயேசு என்ற நாமத்திற்கு பெயர் தம்முடைய சொந்த ஜனத்தினுடைய என்று ஆரம்பிக்கிறது. தன்னுடைய சொந்த ஜனத்தின் பாவத்தை நீக்கி, டோட்டலியாக அதை நீக்கி, வெறும் மன்னித்து என்று இல்லை. எதற்கெடுத்தாலும் பாவம் செய்து வருவது, பின் மன்னிப்பு கேட்பது, பாவம் செய்து வருவது, மன்னிப்பு கேட்பது என்று இல்லை. ரிமூவ் தட் சின். பாவத்தை, தடையாருக்குடைய அத்தனை பாவத்தையும் அவர்கள் ஓவர் கம் பண்ணி ஜெயித்து, பாவம் அவர்களை மேற்கொள்வது, பின் மன்னிப்பு கேட்பது, இயேசுவை ரத்தத்தினாலே கழுவும் என்று கேட்பது, பாவம் அவர்களை மேற்கொள்வது, இயேசுவின் ரத்தத்தினாலே மன்னிப்பு என்று கேட்பது. நோ, நாட் லைக் தட். அவருடைய சொந்த ஜனம் யார் என்று பெயர் என்று சொன்னால், இயேசு என்ற பெயருக்கு சொந்தமாக இருப்பார்கள். அவருடைய நாமத்தினாலே கூடியவர்கள் என்று அர்த்தம். இன் ஜீசஸ் நேம், இயேசு நாமத்தில் கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்த நாமத்திற்குரிய குவாலிட்டி, தரமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாட் இஸ் தட் குவாலிட்டி? அந்த தரம் என்றால் என்னவென்ற அர்த்தம், அவர் தம்முடைய சொந்த ஜனம். நாம் பாடினோம் அல்லவா, இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். அதெல்லாம் புதிய உடன்படிக்கையின் பாடல். சும்மா படித்து விட்டு போவதற்கான ஒரு கூட்டமை கூடி 322வது பாடலை பாடுவோம், இந்த பாடலை பாடிவிட்டு போவதா? அவருடைய சொந்த ஜனமாய் எப்படி இருப்பார்கள்? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தம்முடைய சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹிஸ் ஓன் பீப்புள், சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவத்திற்கு அங்கே வெறும் மன்னிப்பு என்று இல்லை, அதைவிட மேலே அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே மன்னிப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் they will remove that sin. அந்த பாவத்தை விலக்கி வாழ்வதற்கு இயேசு என்ற நாமம் கை கொடுக்கும். அப்பொழுதுதான் என் நாமத்தில் குடி வருகின்றவர்கள் என்று பெயர். they are the Christian people and the church is Christian church. இல்லை என்றாலும் பாவத்தை எந்த ரூபத்தில் வைத்து கொண்டாலும், அதை மழை முகமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், தனக்கானதை தேடுகிறதாக இருக்கலாம், மனம் புண்படுகின்ற அந்த வாழ்க்கையை கொண்டவர்களாக இருக்கலாம், சுயம் நிறைந்து மக்களாய் வாழலாம், தன்னையே யோசித்து கொண்டிருக்கிற ஒரு சுய வாழ்க்கையை கொண்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் உலகத்தையும் நேசித்து கொண்டு தெய்வத்தை நேசிக்கலாம் என்ற இருமணம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆகிய யாதென்றாக இருந்தால் என்ன? மனுஷருடைய பார்வைக்கு ஜீவிப்பதாக இருக்கலாம், மனுஷருடைய மகிமையை தேடுவதாக இருக்கலாம். அதெல்லாம் இயேசு மறுத்தார். மனுஷருடைய மகிமையை தேடுகின்ற நீங்கள் என்னை எப்படி உங்களால் விசுவாசிக்க முடியும் என்று அவர் கேட்டார். யூ கேனாட் பி பிலீவர். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். வாட் எவர் இட் இஸ், இப்படி இல்லாமல் அவர்கள் வெளிச்சத்திலே காணுகின்ற அந்த பாவங்கள் எல்லாம் வெறுத்து அதை நீக்கி சுத்திகரித்து கொண்டவர்களாய் அவர் வரும்பொழுதுதான் அந்த நாமத்திற்கு பெயர் இயேசு என்ற நாமத்திற்கு சொந்த ஜனங்களாக இருப்பார்கள். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள்
நீங்கள் வாழ்ந்த பிறகு நடக்கின்ற அதிசயத்தை அடுத்தது சொல்லுவார். அந்த இயேசு என்ற நாமத்திற்கு பின்னால் இன்னொரு நாமமும் அங்கே இருக்கிறது. நாமம் என்று சொன்னால் அது ஒரு ஏதோ ஒரு உச்சரிக்கிற மந்திரம் என்று இல்லை, அது ஒரு குணாதிசயம், தெய்வத்தினுடைய குணாதிசயம். இஃப் ஜீசஸ் இஸ் தேர், இயேசு என்ற நாமத்திற்கு முதலிடத்தில் அங்கே பங்கு உண்டு என்றால், இரண்டாவது பகுதி என்னவென்றால் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பெயர், இம்மானுவேல் என்று சொல்வதற்கு அர்த்தம் God with us, தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னு ஒன்லி த சர்ச், சபை நாம் கூடி வருகின்ற வழிபாட்டுத்தலத்தில் வருகின்றவர் என்று இல்லை, with us. இது நாள் வரைக்கும் பல வாரங்களாக நாம் வழிபாட்டு தலத்திற்கு வர முடியாமல் இருப்பது நிமித்தம் நீ தெய்வத்தை விட்டீர்களோ, தெய்வத்தினுடைய சமூகங்களை விட்டு போய்விட்டதோ, யூ கேனாட் பி எ கிறிஸ்டியன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்றே சொல்ல வேண்டும். ஹவு கேன் ஒரு கிறிஸ்டியன் அங்கே ஒரு வழிபாட்டை இடிந்து விட்டது அல்ல வாசல் பூட்டி விட்டது என்பதற்காக அவன் தெய்வத்தை விட்டு போவான்? ஹி கேன் நெவர் பி எ கிறிஸ்டியன். ஒரு காலம் அவன் கிறிஸ்தவனாக இருக்க இயலாது. சபையில் நாங்கள் வழிபாட்டு தலத்துக்கு வராதபடியினால் எங்கள் பக்தியெல்லாம் ஓடிவிட்டது என்று ஒன்று சொன்னால், இட் கேனாட் பி எ கிறிஸ்டியன். அவன் எப்படி கிறிஸ்தவனாய் வாழுவான்? இட் கேனாட் பி எ கிறிஸ்டியன். எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், தெய்வம் என்னோடு இருக்கிறார். தெய்வம் எங்கே இருக்கிறாரோ அதற்கு பெயர் தான் த டெம்பிள் ஆஃப் காட், இதனுடைய ஆலயம் என்று பெயர். த டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். ஆகவே அதுபோன்ற ஒரு நிலையிலேயும் எசுபிரான் அந்த வாழ்கின்ற ஒரு பகுதியை அவர் 42வது சங்கீதத்திலே, அந்த புதிய உடன்படிக்கையிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை 42வது சங்கீதத்திலே எசுபிரானுக்கு ஒரு திருக்கு தரிசனத்திற்குரிய பகுதியாய் அதை அங்கே எழுதி வைத்து இருக்கிறது. அவர் எப்படி வாழ்வார் என்பதை வைத்து காட்டுகின்ற ஒரு பகுதியாய் அங்கே அவருடைய ஜெபத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே புதிய உடன்படிக்கையினுடைய அந்த சாராம்சத்தின்படி நாம் எபிரேயர் அந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என்ன எழுதியிருக்கிறது? நான் இஸ்ரேல் ஜனங்களோடு பண்ணுகின்ற புதிய உடன்படிக்கை என்னவென்றால், தட் மீன்ஸ் ஓல்டு கவர்னன்ட் முடிந்து புதிய உடன்படிக்கை இயேசுபிரான் கிறிஸ்து செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், அவர் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது அந்த 11ஆம் வசனத்தில் என்ன சொல்வார்? சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் பர்சனலாய், சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும். சிறியவர் என்றால் பிறந்தவுடன் என்ற அர்த்தமல்ல. அவர்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்களோ, பார்ன் ஆஃப் காட், தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்கின்ற அந்த தேவனுடைய பிள்ளையாய் பிறந்தார்களோ, அந்த நாள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும். பெரியோர் என்றால் வயசானவர்கள் என்ற அர்த்தமல்ல. த க்ரோயிங், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து வளர்ந்தவர்கள், தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலுக்கு ஒப்பாக வளர்ந்து வருகிறவர்கள். ஃப்ரம் த பிகினிங், சிறியவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கர்த்தரை அறிவார்கள் என்பதே புதிய உடன்படிக்கை. அதை ஆதாரமாய் வைத்துத்தான், தட் டெம்பிள் ஆஃப் காட், ஆலயத்தை ஆதாரமாக வைத்துத்தான் அங்கே அந்த 42வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ், ஈவன் பிஃபோர் தட், அதற்கு முன்பாக நீங்கள் தேவனோடு கொண்ட அந்த உறவை நீங்கள் பெறவில்லை என்றால் இந்த 42வது சங்கீதம் உங்களுக்குரியது அல்ல. அதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது, அவருக்கு சொந்தமானவர்களுக்கு உரியது. இஃப் யூ டோன்ட் பிலாங் டு காட்ஸ் பீப்புள், அவர் தம்முடைய சொந்த ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொந்த ஜனமாய் மாறாதவர்களுக்கு இன்று இல்லை. ஆகவே இதை கேட்குறீர்கள் யாராயிருந்தாலும், யூ ஷுட் ஹவ் ரிபென்டட், ஆழமாய் மனம் திரும்பியிருக்க வேண்டும். பழைய மனிதன் மரித்தான் என்று அவனை புதைத்திருந்திருக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்று, அந்த திரியேக தேவனுடைய 3வது நபராகி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அண்ட் தென் தட் சைல்ட் ஆஃப் காட், அந்த தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்த எசுபிரான் வாழ்ந்த அந்த பங்குதான் இந்த 42வது சங்கீதம், அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமான அந்த பகுதி. அங்கே அவர் கொண்டிருந்த வாஞ்சை என்னவென்று தெரியுமா? அங்கே வாசிக்கிறோம் ஒரு ஜெபம். அங்கே அந்த ஜெபத்தில் உள்ள காரியம் என்னவென்றால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
இதுபோன்று ஒரு கதறல் அந்த மானானது என்று சொல்வதை ஓமையாக அது சொன்னாலும் இதுதான் என்னுடைய கதறல் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிதான பகுதி. அவரை குறித்து நீங்கள் எபிரேயர் 5:7 வாசித்தால், தன் ஆத்மாவை இரட்சிக்க வல்லவரிடத்திலே அல்லது ஆத்மாவுடைய தாகத்தை தீர்க்க வல்லவரிடத்திலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவருடைய பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது. தன் ஆத்மாவிலே செத்து போய்விடாதபடி தெய்வத்தை கொண்ட ஒரு மனிதன் தன் ஆத்மாவிலே மரித்து போக மாட்டான். அவனுடைய ஆன்மா மரித்து போவது இல்லை. ஆகவே ஆல் த டைம்ஸ் இயேசு பிரான் இந்த பூமியிலே வாழ்ந்த காலம் முழுவதும் வேர் இஸ் மை காட், என் தேவன் எங்கே என்று தான் கதறினார். அவருடைய ஜெப பகுதியை எடுத்து பாருங்கள். அவர் மலையிலே ஏறி அவர் ஜெபம் செய்து போனார். அவர் தனித்திருந்து மலைக்கு ஜெபம் செய்தார். அவர் வனாந்திரத்திற்கு சென்று அவர் ஜெபம் செய்தார். பாலைவனத்திற்கு சென்று அவர் ஜெபம் செய்தார். வழக்கமாய் போகின்ற ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் செய்தார். தோட்டத்திற்கு சென்று அவர் ஜெபம் செய்தார். அல்லேலூயா. மனித சஞ்சாரமே இல்லாத மிருகங்கள் இந்த இடத்து மத்தியில் அவர் போய் உட்கார்ந்து அவர் ஜெபம் செய்தார். அதெல்லாம் என்னவென்று தெரியுமா? இயேசு பிரானை குறித்து சொல்லப்பட்ட பகுதி முத்தாய்ப்பாய் சொல்லுவதெல்லாம் அங்கே எபிரேயர் 5:7 தான். பலத்த சத்தத்தோடும் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல் கதறி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன ஜெபம் கேட்கப்பட்டது? தாகம், அவருடைய ஆத்மாவில் இருந்த தாகம் தீர்க்கப்பட்டது. He found the Father, தன் பிதாவை அவர் இந்த பூமியிலே நம்ம எல்லோரையும் போலதான் அவர் தன்னுடைய தேவத்துவத்துக்குரிய சகல மேன்மையும் துறந்து தன்னை வெறுமையாக்கி வந்தவர். அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது பிதாவோடு வரவில்லை. இந்த பூமியில் வந்த பொழுது he has to cry to the Father. பிதாவை நோக்கி கதறினார், தேவனை நோக்கி கதறினார். வேர் இஸ் மை காட், என் தேவன் என்று கதறினார். he teaches like that. அப்படித்தான் அவர் போதித்தார். ஆகவே சிறியோர் முதற்கும் பெரியோர் வரைக்கும் என்னை அறிய முடியும் என்ற அந்த பகுதியெல்லாம் புதிய உடன்படிக்கையிலே இயேசு முன்னோடியாக இருந்து நமக்கு அந்த வழியை அவர் காண்பித்தார். அவ்விதமாய் அந்த பிரேயர் ஜெபத்திலே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதே போல, தேவனே என் ஆத்துமா, சீதன் என் ஆத்மா, எங்கள் ஆத்மா என்று இல்லை. நீங்கள் தேவனை ஆராதனை செய்கின்ற ஒரு பொது ஸ்தலத்தில் இந்த ஜெபம் செய்வதை போல் இல்லாமல், மை சோல், என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தட் பர்சனல் டச் வித் காட், தேவனோடு கொண்ட அந்த உறவை நான் கேட்கிறேன். கர்த்தாவே, நான் கதறுகிறேன், நான் உண்மையே நான் வாஞ்சித்து கதறுகிறேன். வேறொன்று நான் கேட்கவில்லை, வேறு எதுவும் நான் கேட்கவில்லை. இது பிரச்சனையில் ஆயிரம் இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் யூ, நீர் எனக்கு வேண்டுமென்று ஒரு தனிப்பட்ட விதத்திலே கதறி தொடர்ந்து அவர் என்ன சொல்லுவார்? அந்த ஜெபத்தை என் ஆத்துமா தேவன் மேல், வேறு எதையும் அடுத்து சேர்த்து விடவில்லை. அவர் ஜீவனில் தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அநேக தெய்வத்தை நாட விரும்புவதெல்லாம் தேவன் மேல் அடுத்தாக என்னோட விண்ணப்பம் 10 இருக்கிறது, அதற்கு மேலும் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே. காட் இஸ் தேர், இதற்கு ஆன்சர், அதுதான் எல்லாவற்றிற்கும் விடை. அங்கே 68வது சங்கீதத்தில் அவர் சொல்லுவார், லெட் காட் அரைஸ், த எனிமீஸ் பி டிஸ்ட்ராய்ட், லெட் காட் அரைஸ், த எனிமீஸ் பி டிஸ்ட்ராய்ட். தேவன் எழுந்திருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. That is the answer. That is enough for me. ஆகவே அதை he make it sure, அதை உறுதிப்படுத்தி கூறுகிறார். என்ன கூறுகிறார் அந்த ஜெபத்தில்? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்பதை தவிர வேறு எதுவும் அவர் தேடவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறது, அவ்விடத்தில் கிட்டிச் செறிகிறவன், அவ்விடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்பதையும் அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்படின்ற என்னவென்ற அர்த்தம்? அது என்ன பலன்? தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் காணப்படுவார். அது எப்படி தேட வேண்டும்? சும்மா தேடுவது என்று இல்லை, மான்கள் நீரோடை வஞ்சித்ததை போல் தேட வேண்டும். அப்படி அவர்கள் தேடும் பொழுதும் எபிரேயர்
அப்போஸ்தலர் 17 அவர் சொல்வார், அவர்கள் என்னை தங்களுடைய எல்லையிலே வைத்து அவர்களுடைய குடியிருப்பின் எல்லையிலேயே இருந்து கொண்டு அல்லது அவருடைய தனிப்பட்ட இடத்துலையும் அதை காட்டுக்கு போகிறார்களோ அல்லது அவர்கள் தோட்டத்துக்கு செல்கிறார்களோ தனியாய் தேடி ஜெபம் செய்யபடி வனாந்திரத்திற்கு போகிறார்களோ எங்கு போனால் என்ன, அவர்கள் அந்த குடியிருப்பின் எல்லையிலே தங்கி என்னை அவர்கள் தேடும்படி செய்து அவர் அங்கே நான் இருப்பேன், தடவியாகிலும் என்னை கண்டு கொள்ளும்படி. அல்லேலூயா. அவர் என்ன சொல்வார்? அந்த அப்போஸ்தலர் 17 வாசிக்கிறோம், நாங்கள் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் அண்ட் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைத்து அவருக்குள் அசைந்து அவருக்குள் இருந்து, தட்ஸ் இனஃப் ஃபார் அஸ். அது எனக்கு போதும். என்ன விண்ணப்பம் வேண்டும்? அல்லேலூயா. சில சமயங்களிலே நம்முடைய ஆத்துமாவிலே வருகின்ற சில விண்ணப்பங்களை தொகையிட்டு அதை இது என் சித்தமாக இருந்தால் வேண்டாம், உம்முடைய சித்தமாக இருந்தால் ஆகட்டும் என்று கேட்பதில் தவறில்லை. பட் சீக்கிங் காட், தேவனை தெரிகின்ற ஒரு வாஞ்சை என்பதெல்லாம் இந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறியதே போல் இருக்க வேண்டும். அவைகள் ஒன்று இந்த மிரேஜ் என்று சொல்லுகின்ற காணல் நீரை வைத்து அவைகள் ஒரு நாளும் திருப்தி அடைவதில்லை. வாட் இஸ் மிரேஜ்? காணல் நீர் என்று சொன்னால் வெப்பம் மிகுந்த ஒரு இடத்துல தெர் இஸ் நோ வாட்டர், தண்ணீர் இருப்பதில்லை. ஆனால் ஓடி ஓடி தேடும் பொழுது ஒரு காணல் நீர் என்று ஒன்று இருக்கும். ஆஹா, நீர் கிடைத்து விட்டது என்று அவைகள் ஓடும் பொழுது அது போய்கொண்டே இருக்கும், அது கிடைப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு பெயர் காணல் நீர். அது தண்ணீர் தடாகம் போல் தோன்றும், ஆனால் விரட்டி விரட்டி போக போக போய்கொண்டே இருக்கும். ஆகவே அதில் அவைகள் திருப்தி ஆவதில்லை. இந்த ஒரிஜினல் வாட்டர் நிஜமாகவே தங்கள் தாகம் தீராதபடி அவைகள் கதறுவதை நிறுத்துவதே இல்லை, அல்லது ஜெபம் பண்ணுவதை நிறுத்துவதே இல்லை. அப்படித்தான் இந்த ஜெபத்தை அவர் சொல்கிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே, தேவன் மேல். அடுத்தது என்ன? ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மறைத்து வைத்துக் கொள்ளலாமா? நோ, ஐ வாண்ட் காட் எவ்ரி டே, ஐ வாண்ட் காட் எவ்ரி டே. ஹீ இஸ் மை ஆன்சர். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப் என்று சொன்னார். நானே சத்தியம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னேன். ஐ ஆம் டிஃப்ரெண்ட்டாக 3 பகுதி இருந்தாலும், சத்தியமும் அல்லது வழியும் ஜீவனாக இருந்தாலும், பிஹைண்ட் அதற்கு பின்னால் பார்ப்பதெல்லாம் நானே என்று சொன்ன அவர் தான் எனக்கு வேண்டும். எனவே அந்த ஜெபத்திலே தேவன் மேல், பின்பு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்று இல்லை, ஜீவனில் தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் என்று சொல்வது பர்சனல், நான் என்பது சொல்வது பர்சனல். இட் இஸ் நாட் த வழிபாட்டு தலம். இது வழிபாட்டு தலத்தை நான் சொல்லவில்லை. நான் என்று சொல்வது பர்சனல். ஹவ் ஆர் யூ பிரதர் சிஸ்டர்? சபையை கூடுவதற்கு தூரமாக இந்த நாட்களிலே உங்களுடைய ஜீவனை குறித்து யோசித்து பாருங்கள். ஹவ் ஆர் யூ இன் த பர்சனல் லைஃப்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தீர்கள்? அங்கே இவர் சொல்கின்றதை போல நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்று தினசரி அங்கே நிற்க வேண்டும் அல்லவோ? 7 நாட்களும் நமக்கு டெம்பிள் ஆஃப் காட் இருக்கிறது அல்லவோ? 7 நாட்களும் தேவனுடைய ஆலயம் என்று உண்டல்லவோ? தான் அதை அறியவில்லையா? ஏன் இன்று உங்களுடைய இருதயத்தில் ஒரு சலிப்பு? ஏன் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விதமான ஆவிக்குரிய மந்தம்? ஒரு இடத்தில் கேட்டால் என்ன செய்வது பிறகு, சபை கூடுதல் இல்லை பார்த்தீர்களா, அப்பொழுது வந்து உற்சாகமடையதை போல் முடியவில்லையே என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் யூஸ்லெஸ் கமெண்ட். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கமெண்ட். நோ, ஒரு கிறிஸ்தவனை தூக்கி அங்கே நீங்கள் பத்மதீவிலே போட்டதை போல், யோவான் அப்போஸ்தலனை போட்டதை போல் போட்டாலும் அங்கேயே ஜெய்ஜாண்டிக்க உயர்ந்திருக்கிற கர்த்தருடைய சமூகத்தை காண்பான். செத்தவனை போலுடைய பாதத்தில் அவன் விழுவான், அவன் ஆவிக்குள்ளாய் மாறுவான். ஹீ வில் பி லிஃப்டட் அப், ஆவிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுவான். ஹீ வில் பி இன் த ஹெவன், பரலோகத்திற்கு அவன் செல்லுவான். ஹல்லேலூயா. தட்ஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. உங்களை சோதிப்பதற்காகவே வந்திருக்கிற இந்த கொரோனா அந்த காலத்தில், இஃப் யூ சே, நீங்கள் சொல்வது நான் வழிபாட்டு தலத்திற்கு போகாது அப்படின்னால், நான் இப்பொழுது கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், தட் இஸ் ஏ மீனிங்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப், அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. God has tested you. Perhaps தேவன் இந்த கொரோனா காலத்தை வைத்து உங்களை சோதித்து இருப்பார் என்று எண்ணுகிறேன். உங்களுடைய பரிதாப நிலையை நீங்கள் பார்த்து, ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட், நான் தேவனுடைய ஆலயம், ஹூ கேன் ஷட் த டோர்? யார் இந்த வழிபாட்டு, என்னுடைய சொந்த ஆலயத்தின் வழிபாட்டு கதவை மூட முடியும் என்று மனம் திரும்புங்கள். புதிய உடன்படிக்கையின் வாக்கியமே என்னவென்று சொன்ன, இப்பொழுது சொந்த ஜனத்தின் பாவத்தை அகற்றி
தனக்கும் தேவனுக்கும் நடுவே பாவம் இருந்து விடக்கூடாது. நான் தேவனுடைய சமூகத்துக்கு தினசரி நான் பிரவேசிப்பதற்கு முன்பாக நடைபெறுகின்ற நிச்சயமான கிரியை என்னவென்று சொன்னால், எனக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கக்கூடிய என்னுடைய மறைவான பாவங்கள், என்னுடைய யோசனைகளை வரையறுத்து, அந்தரங்கங்களை அவர் காண்பித்து, என்னுடைய மனநோக்கங்களெல்லாம் வெளிப்படுத்தி, ஒன்றும் அவருக்கு முன்பாக மறைந்திருப்பதில்லை. என் தேவன் தம்முடைய சுசேஷத்தின்படி என்று ரோமர் 1 சொல்லுவார். சுசேஷத்தின்படி என்னுடைய மறைவானவிலையெல்லாம் நியாயந்திருப்பார். எஸ், தட்ஸ் த ஃபஸ்ட் திங். அவர் நியாயந்திருத்து திரைச்சிலை 2ஆக கிழித்து பின்புதான் உள்ளே நான் போக முடியும். ஆகவே போலியான பக்தி என்றும் எண்ணி விடாதீர்கள். போலியான பக்தியிலே பக்தி பக்தி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் போகலாம் என்று எண்ணார்கள். அங்கே வெறும் பக்திக்கு இடமில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன இருக்கின்ற சொன்னால், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவருடைய பய பக்தி நிமித்தம் டெஃபினிஷன், அந்த பக்திக்குரிய டெஃபினிஷனை எவ்வளவு வேறுபடுத்தி மிளிர்ச்சியாய் செழுமையாய் தனித்த விதத்திலே ஜொலித்து காட்டுகிறது என்பதை பாருங்கள். த காட்லி ஃபியர், தெய்வ பயத்தோடே கூடிய பக்தியில் என்றால் சும்மா பக்தியை யார் கேட்டால், நீங்கள் ஒரு பாடலை பாட்டிக்கணும், ஐயா அப்பா இயேசு பிரானே, தெய்வ பிரானே என்று நீங்கள் அப்பா பிதாவே என்றெல்லாம் கூப்பிட்டு கொண்டு பாடிக்கொண்டு அதில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு விட்டால் சரியாக ஆகிவிடும் என்று எண்ணீர்கள். நெவர், ஒரு நாளும் இல்லை. இயேசு என்ற பெயர் இல்லாமல் இம்மானுவேல் என்ற அர்த்தத்திற்கு அர்த்தமே இல்லை. ஆகவே அதுபோன்று அவர்கள் அவர் மீதே தாகமாய் இருந்து அவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பதை ஜெபம் என வைத்து அவர்கள் ஜெபிப்பார்கள். அங்கே உள்ள ஜெபத்தினுடைய ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். அந்த 5ஆம் வசனத்திலே எல்லாம் தியானிப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைத்தது. அது என்ன ஆன்சர் என்று சொன்னால், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹி காட், அவருடைய சமூகம் என்று சொல்லுகின்ற ஜென்ரலைஸ்டாய் பொதுவாய் வைத்து அவர் சொல்லுகிறார். ஹிஸ் கவுண்டனன்ஸ், அவருடைய சமூகம். அங்கே அந்த நாட்களில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் 9 வாசிக்கிறோம். அவருடைய கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, சமூகம் என்று சொல்வது முகத்தினுடைய பிரகாசம், அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள் என்று அவர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அப்படி ஒரு கட்டளை இருந்தது. தட்ஸ் ரைட். ஆலயத்திற்கு வருகின்றவர்களுக்கு அப்படி சொல்லி அனுப்புங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் இவருக்கு ஒரு ஆன்சர் கிடைத்ததே போல் தோன்றியது. அது என்ன ஆன்சர் என்றால், அவர்கள் அவருடைய ஜென்ரலாய் பொதுவாய் அவருடைய சமூகம் கிடைத்ததே போல் வந்தவுடன் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இந்த பெயர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வந்து விட்டால், இங்கே இதனுடைய சமூகம் இருக்கிறது என்று அறிந்துவிட்டு நல்ல செய்தியை கேட்டால் என்ன, இன்னும் நல்ல பாடலும் இருக்கட்டும், நல்லது தான். ஆனால் அதை பார்த்து பொதுவான ஆசீர்வாதத்தை அவருடைய சமூகம், இங்கே சமூகத்தை போய்விட்டு வந்துவிட்டோம், நாங்கள் தொழுதுவிட்டு வந்துவிட்டோம், ஆராதித்து விட்டு வந்துவிட்டோம் என்று சொல்லுவதை போலக்கூடிய காமன் பொதுவான அந்த சமூகத்தை அவர் சமூகம் ஹிஸ் கவுண்டனன்ஸ் என்று சொல்வதை ஆன்சர் என்று எண்ணினார். அதை நான் துதிப்பேன் என்றும் அவர் சொன்னார். ஆனால் என் தேவனே, என் ஆத்மா மீண்டும் எனக்குள் கலங்குகிறது என்று 6ஆம் வசனத்திலே தொடருவார். இன்னும் இன்று என் ஆத்மா கலங்கிக் கொண்டே இருக்கிறதே, இது என்ன காரியம்? ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறுமலையிலிருந்து உம்மை நான் நினைக்கிறேன், உம்மை நான் மீண்டும் மீண்டும் இப்போ தேடத் தொடங்கிவிட்டேன். எதற்கென்று சொன்னார், நாட் த ஜெனரல், பொதுவாக உடைய முகத்தின் பிரகாசம் என்பது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பர்சனலாய் என் ஆத்மா என் தேவனைத்தான் கேட்கிறேன். அவர் எங்கே? பொதுவான பிரசன்னம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய ஜெப நேரத்தில் பொதுவான பிரசன்னம் வந்துவிட்டு எழுந்துவிட்டு போவோம் என்று நான் போகவே மாட்டேன். மீண்டும் ஜெபம் பண்ணுவேன், மீண்டும் ஜெபம் செய்வேன். பின்பு அவர் என்ன சொல்கிறார், உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அவர் சொல்வார், உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு ஓடியது. அல்லேலூயா. துன்பங்களை, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் விசாரங்களை அவர் என்னென்று அவர் சொல்வார், யூ அலோட் இட், நீ அதை அனுமதித்தீர் கர்த்தாவே. அந்த பேரிரைச்சல் மதகுகள் என்று சொன்னால் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த மதகை திறந்து வந்ததை போல் வருகின்ற அந்த மதகுகளினுடைய இரைச்சல் அங்கே வருகிறது. உமது அலைகள் என்று அவன் உணர்கிறான். சகலமும் உம்மால் உண்டானதான். ஆனால் இவ்வளவு மதகுகளின் இரைச்சலின் மத்தியிலேயும் அலைகளின் மத்தியிலேயும் ஓ கர்த்தாவே, ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. என் மை டீப் கால்ஸ் த டீப்,
என் ஆழத்திற்குள்ளாய், என் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாய் ஐ சீக் யூ. நீ அனுமதித்த துன்பங்களின் மத்தியிலேயும் பிரச்சனைகள் மத்தியிலேயும் இதை நான் அவனால் வந்தது இவரால் வந்தது என்று சொல்ல மாட்டேன். ஓ கர்த்தாவே, உமது மதகுகள், உமது அலைகள், அவைகள் நீர் அனுப்பியதுதான். ஆனாலும் இதன் மத்தியிலேயும் என் உள்ளம் உம்மை தேடுகிறது. என் ஆழத்திலே நீர் இல்லை கர்த்தாவே. பொதுவான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்குள் 45வது வசனத்திலே அவர் என்னவென்று அவர் சொல்லுவார், அவர் நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி ஆசீர்வதித்தார். அவர் கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதை போல் காமன் பிளஸிங், ஒரு ஆலயத்தில் இது காமன் பிளஸிங் வாங்கி விட்டு போகுது. அநேக சபைகள் அதை சொல்லவும் செய்வார்கள். கர்த்தர் உங்களை முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதை சொல்லத்தான் செய்கிறார்கள். நாட் தட் காமன் ஒன், அந்த ஜெனரலாக இருக்கக்கூடிய, அந்த காமனாய் வரக்கூடிய கர்த்தர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதியின் சூரியனாக அவர் தன்னை உதிக்க பண்ணி, அங்கே கீழே இருப்பவன் யார்? பொதுவான அந்த சமூகம் என்று இருந்தால் போதுமா? அவன் யாராக இருக்கக்கூடும்? நல்லோராக இருக்கக்கூடும், தீயோராயும் இருக்கக்கூடும். உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இருக்கிற நாட் த ஜென்ரல், நாட் த ஜென்ரல், பொதுவான ஆசீர்வாதம் என்பதை மறுத்துவிட்டார். ஆகவே நான், ஓ கர்த்தாவே, இந்த பொதுவான இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் திருப்தி அடைய போவதில்லை. எனவே என்னுடைய ஆழம் உம்முடைய ஆழத்தை நோக்கி, உம்மை நோக்கி மீண்டும் கதறுகிறது. என்னுடைய உள்ளந்திரியங்களிலே நீர் வாசம் செய்ய வேண்டும். நீர் எங்கே? என் இருதயத்திலே நான் தேடுகிறேன் என்று பர்சனலாய், தனிப்பட்ட விதத்திலே தேடுகிறவன் எவனோ, இஸ் எ கிறிஸ்டியன். அவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அவனுடைய வாசலை ஒன்றும் பூட்டிவிட இல்லை. அவனுடைய தீபத்திலே களங்கம் தோன்றுவதும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய ஆழத்தை கூப்பிடுகிறது. இதெல்லாம் யாருக்கென்று சொல்லப்பட்டது என்று தெரியுமா? இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான். அது ஏனென்றால் அங்கே அடுத்ததாக அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அந்த 8ஆம் வசனத்திலே பகற்காலத்தை உம்முடைய கிருபையை தரி, ராக்காலத்திலே உம்மை பாடும் பாடலும் இருக்கிறது. தட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஜென்ரலாக இருப்பது அல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் பர்சனல், மோடு கொண்ட உறவு வேண்டும், ஐக்கியம் வேண்டும். ஆகவே என் ஜீவனுடைய தேவனை நோக்கி மீண்டும் விண்ணப்பம் செய்ய தொடங்கிவிட்டேன். மீண்டும் என்னை வைத்து விண்ணப்பம் செய்தேன். என்ன விண்ணப்பம்? நீர் எங்கே என்ற விண்ணப்பம். அடுத்த 9ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு அதை வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அங்கே நாம் அவருக்குரிய தீர்க்க தரிசனம் என்பதை இங்கே நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. 9ஆம் வசனம், அந்த ஜெபம், அவர் செய்த ஜெபம், நான் என் கண்மலையாகி தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை மறந்தீர். அல்லேலூயா. அடுத்தது 10ஆம் வசனத்திலே, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் தோன்றியது. என் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே அப்பா என்று கேட்கும் பொழுது நான் சொல்ல முடியவில்லை. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்னதை போல் சொல்ல முடிவதில்லை. ஆகவே இயேசு பிரான் இங்கே சொன்னதை போலவே, ஏன் என்னை மறந்தீர், கண்மலையாயே தேவனே, ஜெபத்தை அவர் தொடர்கிறார். ஏன் என்னை மறந்தீர் என்று சொல்வதெல்லாம், ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. ஐ ஆஸ்க் யூ ஆல் கிறிஸ்டியன், கிறிஸ்தவனுக்கு நீங்கள் யாவரையும் பார்த்து நான் கேட்கிறேன், சபையோரே கேளுங்கள். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதெல்லாம், தட் மூமெண்ட், த கனெக்ஷன், பிதாவோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே பிதாவை காணும். பொதுவான ஜென்ரலாய் என் பிதாவே என்று கூப்பிடாமல் என் தேவனே என்று கூப்பிட்டு என்னை ஏன் கைவிட்டீர். யூ கேன் சீ தேன், உங்களுடைய நிலைமையை நீங்கள் வைத்து பார்க்கலாம். யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கொண்ட நெருங்கிய உறவு. சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரையும் கர்த்தரை அறிந்திருந்தார்களே, அந்த அறிந்திருக்கிற இந்த க்ளோஸ்னஸ் வித் காட் இஸ் கட். அங்கே உறவு இல்லை, பொதுவான இருக்கிறது. அவர் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி முகப்பிரகாசத்தை செய்து
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பொதுவான ஆசீர்வாதத்தை தந்து, நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் வைத்து இருக்கிற பொதுவான ஆசீர்வாதத்தை தந்து உதிக்க செய்த நோ, ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தேன். அதனால் ஒரு காலம் திருப்தியாவதில்லை. மோடு கொண்ட உறவு எங்கே? என் ஆத்மா கேட்கிறது, என் ஆத்மா கதறுகிறது, உண்மையை நோக்கி கதறுகிறது, எங்கே உன் தேவன் என்று கேட்கிறது என்று அவர் ஜெபத்தை அவர் கூட்டி அவர் அங்கே ஆழத்தை நோக்கி கூட்டத் தொடங்கி, உம்முடைய மதகுகள் உம்முடைய அலைகள் என் மேல் வீசினாலும் அது ஒன்றும் எனக்கு பெரிதாய் தோன்றவில்லை. துன்பத்தின் மத்தியிலே உம்மை நான் தேடுவேன். வேர் ஆர் யூ? உம்மை நான் தேடுவேன். நான் இந்த மதகுகளுடைய இந்த நீர்வீழ்ச்சியிலே அல்லது இந்த அலைகளிலே மூழ்கி போவதற்கு அல்ல நான் வரவில்லை. என் ஆழம் உம்மை நோக்கி கூப்பிடுவது கர்த்தாவே. ஆழத்திற்குள் செல்வதை போல் நான் சென்றாலும் என்னை டீப் இன் மை ஹார்ட், என் இருதயத்தில் நீர் வேண்டும் என்று தான் நான் கூப்பிடுகிறேன். ஹி கண்டினியூஸ் தட் ப்ரேயர் அண்ட் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். கடைசியில் வந்து ஜெபத்திற்கு அவர் விடையும் அவர் அங்கே பெற்றுவிடுகிறார். என்ன விடையை பெறுகிறார்? என் ஆத்மாவே, த ஃபைனல் 11வது வசனத்தில், நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருந்தாய் அல்லவோ? என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். அதற்கும் முதலாவது ஆன்சர் அந்த ஜென்ரலுக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த 5ஆம் வசனத்திலே, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் அவரை துதித்தேன். அவருடைய முகத்தின் பிரகாசம் பொதுவாய் தந்தது, அவருடைய சூரிய பிரகாசத்தை தந்ததை நான் துதிக்கலாம் என்று யோசித்தேன். ஆனால் அங்கே தேவன் என் ஆத்மாவிலே வந்து தங்கவில்லை. இப்பொழுது நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். இனி ஏன் கலங்க வேண்டும்? தேவனை நோக்கி காத்திருந்தாய் அல்லவோ? என் முகம், மை ஃபேஸ், என் முகம், அந்த ஆன்சர் டு த ப்ரேயர், அந்த ஜெபம் நிறைவு பெறுகிறது. மை கவுண்டனஸ் வித் மை காட், என் முகம் என் தேவனை கண்டது. அவருடைய முகத்தில் அவருடைய பூர்ண ரட்சிப்பை நான் கண்டேன். இப்பொழுது முடிவாய் சொல்கிறார், நான் இன்னமும் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. தட்ஸ் a wonderful thing. கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய த மோஸ்ட் எசன்ஸ் ஆஃப் த நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையுடைய த மோஸ்ட் எசன்ஸ் திங், முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், மை டச் வித் காட் should never be broken. ஒரு நாளும் உடைந்து போய்விடக்கூடாது. என் ஆத்மா என்னை நோக்கி கதறுகின்ற நேரத்திலே ஐ வில் வெயிட் அப்பான் காட், தேவனிடத்தில் போய் காத்திருப்பேன். இதுவரைக்கும் நான் நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் முகத்தை பிராசி செய்தது போல் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ப்ரேயர், என் ஜெபத்தில் திருப்தி ஆகிவிட்டேன் என்று போவதில்லை. டச் வித் காட், அவர் நான் தொட்டுவிட வேண்டும். அவரோடு பர்சனலாய் தனிப்பட்ட விதத்தில் உறவு கொண்டிருக்க வேண்டும். தேட் இஸ் த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. அவனவன் கிறிஸ்துவன் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுவதும், ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் பின்பு நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பதும் பர்சனல், தனிப்பட்ட விதம். அங்கே இஃப் யூ ஆர் நாட் வித் காட், இம்மானுவேல் அங்கே இல்லை என்றால் ஜீசஸும் அங்கே இல்லை. ஜீசஸ் மெய்யாவே இருந்தால் இம்மானுவேலும் இருப்பார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். டோன்ட் லூஸ் தட் பர்சனல் டச் with God, the personal friendship with God. That's a beautiful Christianity. Don't lose at any time. என்னை கண்டம் துண்டமாய் வெட்டி போட்டாலும் என்னை ஒவ்வொரு துண்டமும் இயேசு இயேசு என்றே சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சாது கொச்சி குஞ்சி பிரசங்கியார் சொன்னார். அது எல்லோருடைய எந்த பரிசுத்தவானுக்கு உரியது தான். ஐ வில் ஆல்சோ சே தட். கேன் யூ சே லைக் தேன்? அப்படி சொல்ல முடியுமா? கண்டங்கண்டமாய் என்னை வெட்டி போட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு துண்டங்களும் இயேசு 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 என்றே சொல்லிக்கொண்டே இருக்கும். என் முழு உள்ளந்திரங்களையும் நிறைத்தவர், பர்சனல் ரிலேஷன் வித் காட், அதை மெயின்டைன் பண்ணினவன். எனக்கும் தேவனுக்கும் எதுவாய்ந்தாலும் அதை நான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கின்ற அந்த ஜெபத்திலே என்னை நான் கழுவி கொண்டு சுத்திகரித்து கொண்டு புதிய உடன்படிக்கையின் பாக்கியமாகிய சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கர்த்தரை அறிவார்கள். இயேசு 17ஆம் அதிகாரம் யோவான் 17 அவர் சொன்னதை போல், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதல்லவோ நித்திய ஜீவன். அவரை அறிவதல்லவோ நித்திய ஜீவன். நோயிங் காட், அறிவதல்லவோ நித்திய ஜீவன். இஃப் யூ லாஸ்ட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கொண்டிருக்கிற உறவை நீங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டு கைவிடப்பட்டு விட்டு எதை நீங்கள் டாக்டரினை உபதேசம் வைத்திருந்து என்ன பிரயோஜனம்?
எதை நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? தேவனை விட்டவன் அரசியல்வாதியாக மாறுவான். ஹீ வில் ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். தேவனை குறித்த கொஸ்டின், சபையை குறித்த கொஸ்டின், இதையெல்லாம் வைத்து அவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. லெட் அஸ் பி ரிவைவ்டு. மீண்டும் நாம் எழுப்புதல் பெறக்கடவோம். உங்கள் உறவு வழிபாட்டுத்தலம் எப்படி இருக்கிறது? ரெண்டாவது விஷயம், இந்நாள் வரைக்கும் தேவனோடு கொண்ட உறவு எப்படி இருந்தது? அதை ஃப்ரெஷ்ஷாகி பசுமையை பாதுகாத்து கொண்டீர்களோ? த டெம்பிள் ஆஃப் காட் இஸ் ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். அதுபோன்று ஒரு ரிவைவல், ஒரு புதுப்பித்து உங்களுக்கு எழுச்சி ஏற்பட்டு கத்திடத்திலே திரும்பி வாருங்கள். சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, எங்கே நாங்கள் வழிபாட்டுத்தலத்திற்கு வரவில்லை என்று சொல்வதா பெரிய காரியம்? தட்ஸ் ஓகே. வழிபாட்டத்தில் வர வேண்டுமா? எஸ், ஐ ஆம் டிசைன். நான் விரும்புகிறேன் டு பி வித் த பீப்புள் ஆஃப் காட். என்னுடைய ஜனத்தோடு சேர்ந்து அங்கே துதிக்க வருகின்ற இயேசு கிறிஸ்துவோடு பிதாவை சேர்ந்து மையப்படுத்துவதற்கு ஐ எம் ஸோ ஈகர், மிகவும் விரும்புகிறவன் தான். பட் நாட் லைக் த அதர் பார்ட். இன்னொரு பகுதிக்கு நான் சென்று வழிபாட்டு தலத்திற்கு போகாதபடினால் எனக்கு ஆவி இல்லை, நான் அவருடைய பிரசன்னத்தை இழந்தேன். ஒரு ஆலயத்திற்கு ஒரு முறை அவர் செல்ல போன பொழுது, அந்த நாட்களில் நான் என்னுடைய காலேஜ் படித்திருக்கிற பொழுது ரட்சிக்கப்பட்ட நாட்கள் போகும்போது அவர் சொன்னார், ஆலயத்துக்கு வேகமாக போய் கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், இவ்வளோ ரொம்ப ஆர்வமாய் போகிறீர்களே, ஹல்லேலூயா, நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறும்பொழுது, ஆமாம், அங்கே போனால்தான் அந்நிய பாஷையை பேசலாம், அப்படி இருக்கலாம், அப்படி ஒரு பரவசம் உண்டாகும் என்று சொன்னார். அப்படி எனக்கு ஒரு கேள்வி உண்டானது. இது என்ன அது? நானும் அவசியம் பெற்றிருக்கிறேன். ஆலயத்தில் போய் அந்நிய பாஷை பேசினால்தான் பரவசமா? இப்படி ரோட்டில் நடக்கும்பொழுது எனக்கு பரவசம் இல்லையா? அங்கே இது போன்ற ஜனங்களுக்கு வழிபாட்டுத்தலங்கள் பூட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஆராதனை இல்லை. அவங்க எங்கே ஆராதிப்பார்கள்? ஐ ஹவ் காட் தேர். என்னுடைய பலிபீடத்தில் தேவன் இருக்கிறார். ஐ வர்ஷிப் ஹிம். அவரை என்னை வைத்து நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் தரிசிக்கிறேன். இவர்களுக்கு ஆராதனை இல்லையாம், அதனால் இப்பொழுது அந்நியவாசி பேச முடியவில்லையாம், தொய்ந்து போய்விட்டாரலாம். திஸ் இஸ் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. வி ஆர் த பீப்புள். கூடியிருந்திருக்கிற நம்ம சபையோராக இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் ப்ரொக்ளைம் த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி இன் யுவர் லைஃப். மெய்யான கிறிஸ்தவத்தை முழங்குங்கள். ப்ரூவ் யுவர்செல்ஃப். உங்களை வைத்து நிரூபித்து வாழுங்கள். லெட் யுவர் லைட் பர்ன். உங்களுடைய வெளிச்சம் பிராசிக்க கடவுள். ஹல்லேலூயா. ஜெபம் செய்ய கடவுள். பரலோக பிதாவே, உம்முடைய புதிய உடன்படிக்கை சபையாக எங்களுக்கு, கிறிஸ்துவனுடைய ஆலயமாக எங்களுக்கு, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி எங்களுக்குள் வாசம் செய்கிற கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு நாளும் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதைப் போல உங்களுடைய எங்களுடைய தாகம் தீர்ப்பதெல்லாம் எங்கள் ஆத்துமாவிலே நீர் வந்து தங்க வேண்டும். உண்மையை நாங்கள் அங்கே காண வேண்டும். உங்களுடைய உறவை நாங்கள் இழப்பது நியாயமோ? அந்த உறவை இழக்காத வாழ்க்கையை தாரும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது அல்லவோ நித்திய ஜீவன்? அதல்லவோ கிறிஸ்துவ ஜீவியம். என் முகம், என் தேவனை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து வாழ எங்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தலும், அதை இழந்தவர்கள் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்தலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.